திமுக எதிர்ப்பை தாவேகா கூர்மைப்படுத்தாம பாஜக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவதன் மூலமாக இதை மடைமாற்றணும் இல்ல நீர்த்து போக செய்யணுங்கிறதுக்காக பாஜகவை இன்னும் கூர்மையா எதிர்க்கணும்ன்ற விமர்சனம் வைக்கப்படுதா? வெற்றி பெருமா விஜயின் வியூகம் அப்படின்னு தலைப்புல பேசிட்டு இருக்கோம்ல, அப்படிதான் நினைச்சிட்டு நான் வந்தேன். ஆனா ரெண்டு பேனலிஸ்ட் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அதுதான் அவர்களுடைய வியூகமாக இருக்கலாம். ஆனா அதை அவர் மேடையில் அவர் நேர்மையாக பேசல. அது போக அடிப்படை நேர்மையற்ற செயலாக எனக்கு வேற ஒன்று தோன்றுகிறது. தளபதி தளபதி தளபதி, எங்க தலைவர் தளபதி, எங்க தலைவர் தளபதின்னு நண்பர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்கெல்லாம் தளபதினு கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே அரசியல் அரங்கத்துல வேறொருவரை தளபதினு அந்த கட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன அடிப்படை நேர்மையோட அதே முன்னொட்டை இவர்களும் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சோ ஆரம்ப கட்டத்திலேயே நேர்மையற்ற அடித்தளத்திலிருந்து தான் இவங்க மேலெழுந்து வருகிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் முதல்ல வருது. இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதுங்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடக்கவே நடக்காது. இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் என்ன வியூகம் வச்சிருக்கிறாரு? அவர் வியூகம்னு ஏதாவது வச்சிருக்கிறாரா? அவர் வியூகம்னு எதுவுமே வச்சிருக்காத ஒரு சூழல்ல அவர் தனியா போட்டியிட போறதுதான் அவருடைய வியூகமா? அல்லது ஏதாவது ஒரு கட்சியோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வியூகமா இருக்கலாம். யாரு? ஜன் ஸ்வராஜோட இப்போதைக்கு கூட்டணி ஒரே ஒரு கட்சி தான் விஜயின் தலைமையை ஏற்று அந்த கூட்டத்துக்கு வந்திருக்குது, ஜன் ஸ்வராஜ்ங்கிற கட்சி. அது தமிழ்நாட்டில் கிளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரு வியூக வகுப்பாளராக அந்த மேடையில் வரல, விருந்தாளியாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கூட்டணி கட்சி தலைவராக வந்திருக்கிறாரோ என்னவோ. இல்ல, ஒரு வருஷம் இருக்கு இல்லையா தேர்தலுக்கு அதற்குள்ள எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணியில சேருவோம், விஜயத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டோம்னு வரிசை கட்டி நிக்கிறத சமூகத்துல எல்லா வீதிகள்லயும் பார்க்க முடியுதுன்னு நம்ப சொல்றீங்க. அப்படி எந்த அடையாளமும் இல்ல. 67ல திமுக ஜெயிக்கும் போது சமூகத்துல எதிரொலிச்சது, 77ல எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது சமூகத்துல எதிரொலிச்சது. இப்போ விஜய் ஜெயிக்க போறாருங்கிற மாதிரி எந்த அறிகுறியும் சமூகத்துல எந்த இடத்துலயும் இல்ல. மேற்கோள்களே அந்த 2 வருடங்கள் தானே சொல்லப்படுது தாவேகா தரப்புல, விஜய் தரப்புலயே. விஜய் 77 மாதிரி தாவேகா 2026 அவங்க எந்த அடிப்படையில கிளைம் பண்றாங்கிறது தெரியலன்றேன். அவங்க அப்படி கிளைம் பண்றாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, நாதாகாவுக்கு எதிராக அவ்வளவு உணர்ச்சிகளும் வீதியில பொங்கி பிரவாகம் எடுக்கணும். அப்படி எதையும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஓடணும். ஆனா அப்படி எந்த நீரோட்டத்தையும் காணும் வெளியில. ஒன் பாயிண்ட் போக்கஸா இருக்காங்களா? திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா? ஒரு புதிய கட்சி எல்லோரையும் எதிர்ப்பை பரவலாக்குற போது அந்த எனர்ஜி முழுக்க அந்த கோட்பாடோட அந்த கொள்கையோட அவர் பேசுற மாதிரி தெரியல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை அவர் செய்ய வந்த மாதிரி தெரியறாரு. அவருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. திமுகவை எதிர்க்கணும். ரெண்டு விஷயம். திமுகவின் கொள்கைகள் அனைத்தையும் தங்களுடைய கொள்கைகளாக டிக்ளேர் பண்ணணும். அதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில கொண்டு வருவதற்கு அல்லது திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை உண்டு பண்ணணும். நம்பர் 1 அஜெண்டா. நம்பர் 2, இதே சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம்ங்கிற முழக்கங்களை முன்வைத்து அரசியல் பேசு. அப்படி பேசி திமுக கூட்டணிக்கு போகின்ற மைனாரிட்டி சமூக வாக்குகளை தங்கள் பக்கம் பிரிச்சு கொண்டு வா. இந்த 2 அசைன்மெண்ட்டுக்காக அவர் கட்சிக்குள்ள வரார். கட்சி எடுத்துட்டு இங்க உள்ள வந்திருக்கிறாருங்கிறது தான் அவர் பேசும்போது தெரியுது. பாஜகவை கூர்மையா எதிர்க்காம, அந்த எதிர்ப்பை தீவிரப்படுத்தாம சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எப்படி விஜயால பெற முடியும்? அது அவர் தான் செய்யணும். அவர் செய்யறாருல, அதை தைரியமாக அந்த வேலையை உருப்படியா செய்ய அவருக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு? அதை பற்றி பேசுவதற்கு ஹிந்திங்கிற பெயரை சொல்றதுக்கு பயப்படுறாரு, பதுங்கிறாரு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு, இவங்களுக்கு வாங்க வேண்டிய உரிமை இருக்கு. யானை கையில துதிக்கையில ஒரு குழந்தைய கையில வச்சிருக்கு, காலில் போட்டு மிதிக்க போகுது, தப்பிச்சு போவது அந்த குழந்தையின் உரிமை, தப்பிச்சு போவது அந்த குழந்தையின் உரிமைன்னு இவங்க எங்கேயோ ஒரு மூலையில இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க. யானைக்கு எதிராக ஒரு குரலை கூட எழுப்ப மாட்டாங்க. இவங்க அது யானையை எதிர்க்கிறார்கள்னு எல்லாரையும் நம்ப சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊழலை பற்றி பேசுறாங்கல்ல, அந்த குடும்ப அரசியலும் பேசுறாங்க, குடும்ப அரசியலும் பேசுறாங்க. அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகரோட பையன் நடிகரானவர் நடிகர் விஜய், அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய், அவர் லைகாஸ்ல ஒரு இயக்குனராக போறாரு.
எல்லாமே நேரடியாக போட்டியில எந்த விதமான பின்பலமும் இல்லாம, ஃபேமிலி பேக்கப் இல்லாம, ஃபேமிலி போய் எஸ்.ஏ. சந்திரசேகரன் போய் விஜயகாந்த் காலில் விழுந்து அவரை கூட்டு வந்து பையனை தூக்கி விடுன்னு கேட்காம, எந்த சப்போர்ட்டும் ஃபேமிலி சிஸ்டத்துலேருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாம தான் சுயம்புவாக எல்லாருமே எழுந்து வந்திருக்கிறாங்க. ஊழலை பற்றி பேசுறாங்க. இன்கம் டாக்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இவருக்கு இருக்கா இல்லையா? பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடிகர்களுடைய ஊதியம், அப்புறம் அவங்களுடைய கணக்கு, வரி போன்றவை பற்றி மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. சினிமா துறை ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழல்ல, அவங்க வங்கிகளில் கடன் வாங்கி படம் தயாரிக்க முடியாத ஒரு சூழல்ல கருப்பு பணம் புழங்குவதை தடுக்க முடியாது அப்படின்னு பல பிரபலங்கள் பல இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பின்னணியில, இந்த பின்னணியிலிருந்து தான் விஜய் வந்து ஊழல் பற்றி பேசுவதையும் கருப்பு பணம் பற்றி பேசுவதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டுட்டு வர்றேனே அப்படின்னு ஒவ்வொரு மேடைக்கும் அந்த வருமானத்துக்கு எல்லாம் ஐடி கட்டியிருக்காரா, ஐடிக்கு கொடுத்திருக்காரா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா? இவங்களுடைய முதல் மாநாட்டுக்கான செலவு என்ன, அந்த செலவை பற்றி அவர் ஓப்பனா ஒரு டாக்குமெண்ட் வெளியில போட்டிருக்காரா? யார் யாரிடமிருந்து பணம் வாங்கினோம் அப்படிங்கறத பற்றி சொல்லியிருக்காரா? வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற தன்மைனா எல்லாத்தையும் திமுகவுக்கு மட்டுமே வைக்கிறது அரசியல் இல்ல. தாங்கள் உங்கள யார் புனிதரோ அவர் முதல்ல கல்லெறியுங்கள்னு இயேசுநாதர் சொன்னதை மக்கள் சொல்லுவாங்க. வீதிக்கு போகும்போது மக்கள் சொல்லுவாங்க. அவருக்கு நேர்ந்த நெருக்கடிகள் வந்து ஒரு வேளை இந்த ஒரு அசைன்மெண்டா அவர் மேல திணித்து இருக்க கூடுமோ அப்படிங்கிற சந்தேகம். மக்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பிரபலமான ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டாரே அப்படின்னு எல்லோரும் பதட்டப்படுறாங்கன்னு தானே அவர் சொல்றாரு. கமலஹாசன் மக்களுக்கு பிடிச்சவர் இல்லையா? இன்னொரு சூப்பர் ஸ்டார் மக்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிச்சவர், அரசியலுக்கே வராம ஒதுங்கி போகலையா? அந்த நான் விஜய் படம் பார்ப்பேன், அஜித் படம் பார்ப்பேன், கமல் படம் பார்ப்பேன், ரஜினிகாந்த் படம் பார்ப்பேன், தனுஷ் படம் பார்ப்பேன், சிம்பு படம் பார்ப்பேன். அப்ப கூட உதயநிதி படம் பார்ப்பேன்னு சொல்ல மாட்டாரு பாத்தீங்களா? எதுக்கு சொல்லணும்? நான் பாக்குற படம், நான் பாக்குற இதெல்லாம் வெட்டி பேசுங்க. எங்க இருந்து கத்துட்டு வரீங்க அரசியல? எங்க தளபதி பத்தி அப்படி பேசுறீங்க, சும்மா பேசாதீங்க. அப்ப கூட எங்க தளபதி பத்தி அது என்ன பேசுனது? உங்க தளபதி பத்தி என்ன பேசுறது சொல்லுங்க. உங்க தளபதி பத்தி என்ன பேசுறது சொல்லுங்க. சொல்லுங்க என்ன பேசுனீங்க? சொல்றீங்க. என்ன பேசுனீங்க? எஸ்எஸ்சியோட பையன் சொன்னா தப்பா? ஆமா. எஸ்எஸ்சி எப்படி தப்பு? அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஐயோ கொடுமையா. எஸ்எஸ்சி பையன் சொல்றது தப்புன்னு சொல்றாரு. என்ன பேசுறாரு? எஸ்எஸ்சி பையன் சொன்னா தப்புன்றாரு. இவரை போய் ஸ்போக்ஸ் பர்சனா வேற போட்டுருக்காங்க. சார் சார் பேசுவோம் சார், இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். மாதிரி பேசாதீங்க சரி, இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். அது உங்க வேலை இல்லையா? அது உங்க கருத்தியல் ரீதியா பேசலாம். அது உங்க வேலை இல்ல. தளபதி அவர்கள் இல்லங்க, கட்சிக்கு பேசுறவங்களே இப்படி பேசிட்டு இருக்காங்க. விஷயத்துல அவங்க பேசக்கூடாது. கருத்து அவர் தனிப்பட்ட ஒன்னும் விமர்சனங்கள் வைக்கலையே. யார் படத்தை பார்க்கணும் தனிக்கூடாதுங்கிறது அவங்கவங்க தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பொலிட்டிக்கல்ல வந்து அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லா பேர் மத்திய அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு தாலக மேடையில பேசுனாங்கல்ல தலைவர் இளைஞரணி போலி அப்பாக்களுடைய காலம் எங்க கட்சியில பிரிவிலேஜ்ங்கிறது எல்லாம் போலி அப்பாக்களுடைய காலம்னு இன்னைக்கு அவங்க மேடையில பேசுனாங்க. அவங்க நம்பர் 2 பேசினாரு. 7 பேர் இருப்பாங்க. அடுத்தவனுக்கு மட்டும் ஆலோசனை சொல்ல கூடாது. 7 பேர் அடுத்தவனுக்கு மட்டும் பேசுவோம். இடைவேளைக்கு வரேன். தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவார்கள். ஒரு நொடி உங்க நேரம் வரும்போது நீங்க பேசலாம். நீங்க பாலிடிக்ஸ் ஒரு நொடி சார். இல்ல சார், அவர் அமைதியா தானே இருந்தார். 35 நிமிஷம் அவர் அமைதியா தான் இருந்தார். 8:35க்கு தான் நான் போனேன். ஏன் பதறாங்க? எஸ்எஸ்சி பையன் சொன்னா ஏன் பதட்டம் வருது? எஸ்எஸ்சி பையன் சொன்னா ஏன் பதட்டம் வருது? சார் எஸ்எஸ்சி பையன் தான். சரி பேசுவோம் சார். நான் வரேன் சார், இடைவேளைக்கு வரேன். ஜேசன் என்ன பர்சனல்? உதயநிதி ஸ்டாலின் பையன் சொன்னா பர்சனல் இல்ல. சார் பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க சார். பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. சினிமா என்னங்க? சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. சரி சரி, நான் இடைவேளைக்கு ஜேசன் சஞ்சய் யாரு? அவருக்கு எப்படி லைகாஸ்ல படம் கொடுக்கறாங்க? ஜேசன் பிறப்பின் அடிப்படையில ஜேசன் சஞ்சய்க்கு எப்படி லைகால? ஓகே சார், நான் வரேன் சார். இடைவேளைக்கு பிறகு பேசுறேன்.